பீகாரில் முதலமைச்சராக நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவும் பதவியேற்றுக் கொண்டனர். பீகாரில் ஜனதா தள மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி முறிந்ததைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை உடைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராஜினாமா செய்த கையுடன் எதிர்க்கட்சிகளான லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் புதிய கூட்டணியை உருவாக்கினார். புதிய கூட்டணி ஆட்சியமைக்க ஆளுநர் பகு சௌகான் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஆளுநர் பகு சௌகான் நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நிதிஷ்குமாரை தொடர்ந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பதவியேற்பிற்கு பின்னர் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் 2014ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் 2024லும் வெற்றி பெறுவார்களா என கேள்வி எழுப்பினார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிதிஷ்குமார் பிரதமர் வேட்பாளராகும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கமளித்தார். श्रद्धेय अटल बिहारी वाजपेयी जी और उस समय जो हम सब लोग गए जौहर साहब के नेतृत्व में और कितना प्रेम करते थे और कितना माने मानते थे वो हम कभी भूल सकते हैं? उस समय की बात देखिए, उस समय की बात ही दूसरी है और बाद में सबका मैं आप समझ लीजिए उस समय जो उन्होंने श्रद्धेय अटल जी का और उस समय के सब लोगों का जो प्रेम था उस चीज को हम कभी भूल सकते कितना अच्छा था। लेकिन बाद में फिर सुन तो लीजिए, अब बाद में फिर गए और इसके बाद जो कुछ भी होता रहा तो हमारे दल के लोगों को कुछ नहीं। இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில் மோடி மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்கு நேர்ந்தது போல ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு ஏற்படாது என்று கூறினார். நிதிஷ் கட்சியை உடைக்க பாஜக முயற்சி எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 22 ஆண்டுகளில் 8வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் நிதிஷ்குமார். முதல் நாள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 24 மணி நேரத்தில் புதிய கூட்டணியுடன் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பது புதிதல்ல. ஜனதாதள் கட்சியில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நிதிஷ்குமார் 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1994ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் சமதா கட்சியை தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிதிஷ்குமார் வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். 2013ஆம் ஆண்டு பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்புக்குழு தலைவராக நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அக்கட்சியுடனான 17 ஆண்டு கால கூட்டணியை முறித்துக் கொண்டார். அப்போது மோடி மீது கடும் விமர்சனங்களை வைத்த நிதிஷ்குமார் அவரை ஹிட்லர் என்றும் கூறியிருந்தார். நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக முதலில் பதவியேற்றது 2000வது ஆண்டில்தான். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அந்த அரசு 7 நாட்கள் மட்டுமே நீடித்தது. 2003இல் சமதா கட்சி சரத் யாதவின் ஜனதா கட்சியுடன் இணைந்து ஐக்கிய ஜனதா தளம் என்று பெயரிடப்பட்ட அக்கட்சிக்கு நிதிஷ்குமார் தலைவரானார். 2 ஆண்டுகள் கழித்து பாஜக கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்த நிதிஷ்குமார் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2010ஆம் ஆண்டிலும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து 3வது முறையாக முதலமைச்சரானார். 2013இல் பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தள் மற்றும் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். எனினும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நிதிஷ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. தோல்விக்கு பொறுப்பேற்ற அவர் ராஜினாமா செய்துவிட்டு தனது தீவிர ஆதரவாளரான ஜித்தன் ராமாஞ்சியை முதலமைச்சராக்கினார். ஆனால் 7 மாதங்களில் மாஞ்சியுடன் பிணக்கு ஏற்பட மீண்டும் தானே முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தார். 2015ஆம் ஆண்டு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் என
பல்வேறு கட்சிகள் மகாகத் பந்தன் என்ற பெயரில் தேர்தலை சந்தித்தன. தேர்தலில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். ஆனால் தேஜஸ்வி யாதவ் மீது பண மோசடி குற்றச்சாட்டு எழுந்தபோது அவரை மாற்ற கட்சி முன்வராததால் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். எனினும் பாஜக ஆதரவுடன் 24 மணி நேரத்தில் மீண்டும் முதலமைச்சராகி தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்தார். 2020 தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த நிதிஷ்குமாரின் கட்சிக்கு வெறும் 43 இடங்களே கிடைத்தன. ஆனாலும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராக பதவியேற்றார். தற்போது ஐக்கிய ஜனதா தளத்தை பாஜக உடைக்க முயற்சிப்பதாக கூறி மீண்டும் மகாகத் பந்தனில் இணைந்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி யூ லலித்தை நியமித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணாவின் பதவிக்காலம் வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மூத்த நீதிபதி யூ லலித்தை தலைமை நீதிபதியாக நியமிக்க நீதிபதி NV ரமணா பரிந்துரைத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. யூ லலித் 74 நாட்கள் மட்டுமே தலைமை நீதிபதியாக இருப்பார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி பதவியேற்கும் நீதிபதி லலித் நவம்பர் 8ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். பீமா கொரேகான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 82 வயது தெலுங்கு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் வரவர ராவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் உள்ள பீமா கொரேகானில் நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக எழுத்தாளர் வரவர ராவ், வழக்கறிஞரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான சுதா பரத்வாஜ், சிவில் உரிமைகள் செயற்பாட்டாளர் கௌதம் நவ்லங்கா, வழக்கறிஞர் மற்றும் உரிமை போராளி அருண் ஃபெரைரா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். 2.5 ஆண்டுகளை சிறையில் கழித்த வரவர ராவுக்கு முதுமை மற்றும் உடல்நிலை மோசமடைந்ததை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கோர்பவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியை 18 வயது மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியாக செலுத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பயாலஜிக்கல் நிறுவனம் தயாரித்துள்ள கோர்பவேக்ஸ் தடுப்பூசி 12 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசியை 2 தவணை எடுத்துக்கொண்ட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோர்பவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டர் டோஸாக எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு தடுப்பூசியை எடுத்துக் கொண்டவர்கள் அதே தடுப்பூசியை பூஸ்டர் டோஸாக எடுத்துக் கொள்வதற்கு இதுவரை அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வேறு ஒரு தடுப்பூசியை பூஸ்டராக போட்டுக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 6ஆம் தேதி அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 9 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். முல்லைத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த காமராஜ், செல்லையன், பூவரசன் உள்ளிட்ட 9 மீனவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் திருகோணமலை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னணி நடிகர்களின் படங்கள் திரையரங்கில் வெளியான 8 வாரங்களுக்கு பின்னரே OTT தளத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. அப்போது திரையரங்குகளின் உரிமத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கும் வகையில் உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நடிகர் அமீர்கான் தனது படங்கள் திரைக்கு வந்து 6 மாதங்களுக்கு பிறகே OTT தளத்தில் வெளியிடுவேன் என கூறியதற்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழ் முன்னணி நடிகர்களும் இதேபோன்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிற நடிகர்களுக்கு முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா போன்ற நடிகர்கள் நீங்கள் எல்லாரும் இருந்துட்டு தன்னுடைய படம் ஆரம்பிக்கும் போது 8 வாரம் கழிச்சு தான் OTT வரணும் போட்டு கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. திரையரங்கு தொழில் நல்லா இருக்கும். உங்கள் படம் பழையபடி ஒரு லாங் ரன் போகிறதுக்கு சௌரியமாக இருந்துட்டு இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் BMW காரில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் சாலை புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த BMW காரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அந்த காரில் இருந்து 21 கிலோ கஞ்சா மற்றும் 2,40,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த வீர சிவக்குமார், கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சிறுத்தை தாக்கி 4 வயது சிறுமி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மைனலா அருகே அரக்காடு பகுதியில் தனியார் எஸ்டேட்டில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர் கிஷாந்தின் 4 வயது மகள் சரிதா வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுத்தை தாக்கியுள்ளது. அதில் சிறுமியின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சிறுமி மீட்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து உதகை வடக்கு வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
2022-23 ஆண்டை திணை ஆண்டாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 76வது சுதந்திர தின ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் கோவையில் 7 வகையான தானியங்களால் 250 கிலோ எடையில் கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணா கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் சிறுதானியங்களை வைத்து 250 கிலோ எடை கொண்ட 76 சதுர அடி பரப்பளவில் கேக் தயாரித்து அசத்தியுள்ளனர். மேலும் இந்த கேக்கை கல்லூரி வளாகத்தில் பார்வைக்கு வைத்த மாணவர்கள் திணையின் அவசியத்தை மற்ற மாணவர்களுக்கும் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர்களின் இந்த சாதனையை பாராட்டி அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளது. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்தில் தஞ்சமடையுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியான சூழலால் மக்கள் பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 9ஆம் தேதி இலங்கை அதிபர் மாளிகை முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் கொழும்புவில் உள்ள அதிபர் கோத்தபய வீட்டிற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வீட்டை அடித்து நொறுக்கினர். இதனிடையே போராட்டக்காரர்கள் வருவதற்குள் கோத்தபய தனது குடும்பத்தினுடன் ராணுவ விமானத்தில் மாலத்தீவு வழியாக ஜூலை 14ஆம் தேதி சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் கோத்தபயவின் விசா காலம் முடிவடைவதால் அவர் சிங்கப்பூரில் இருந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வியாழக்கிழமையன்று கோத்தபயா தாய்லாந்தில் தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஷ்ய ஆளுகையில் உள்ள கிரிமியா பகுதியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஷக்கி என்ற விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த தாக்குதலை நெடுந்தூரத்திலிருந்து தாக்கும் ஏவுகணை மூலம் யுக்ரைன் நடத்தியதாக நாட்டு சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. யுக்ரைன் வசமிருந்த கிரிமியாவை கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா தனது நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சாலையில் அவசரமாக தரையிறங்கிய சிறிய விமானம் விபத்துக்குள்ளானது. இயந்திர கோளாறு காரணமாக திடீரென விமானம் சாலையில் இறங்கிய நிலையில் அங்கு சென்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதியது. விமானம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் விமானியும் அதில் பயணித்த பயணி ஒருவரும் லாரியில் பயணித்த மூவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தீவுகளுக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் தரவரிசையில் 19வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். டாப் 10 பேட்டிங் தரவரிசையில் இடம் பிடித்துள்ள ஒரே இந்தியரான சூரியகுமார் 2ஆம் இடம் வகிக்கிறார். இதனையடுத்து இஷான் கிஷன் மற்றும் ரோஹித் சர்மா முறையே 15, 16வது இடத்தில் உள்ளனர். பந்துவீச்சை பொறுத்தவரை ரவி பிஷ்னோய் 44வது இடத்திற்கும் குல்தீப் யாதவ் 58வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். மேலும் T20 பந்துவீச்சை பொறுத்தவரை டாப் 10 தரவரிசையில் இந்திய வீரரான புவனேஷ்குமார் ஒருவர் மட்டுமே 9வது இடத்தில் இருக்கிறார். 8த்துக்கு மின்றில் அடுத்து வருவது சங்கரன் கோவிலில் களை கட்டிய ஆடி தபசு திருவிழா. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.